இன்னைக்கு என்னன்னா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் ஒய்ஃப் இருக்காங்கன்னா இந்த சமுதாயம் என்ன சொல்லுது? நீ வந்து குங்குமம் வைக்கக்கூடாது, தலைக்கு பூ வைக்கக்கூடாது, கண்ணாடி வளையல்லாம் போடக்கூடாது, காலில் மெட்டி போடக்கூடாது, கழுத்தில் தாலி போடக்கூடாது, கலர் கலராக சேலை கட்டக்கூடாது, அவ்வளவு கட்டுப்பாடுகள். இதெல்லாம் கூட பரவாயில்ல. அந்த காலத்தில் நான் ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது எங்கள் தாத்தா இறந்ததுக்கப்புறம் எங்கள் பாட்டியில் வந்து காவி கலர் சேலை, வெள்ளை கலர் ஜாக்கெட் அப்படி தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதுவே வந்து ஒரு மனைவி இருக்கும் பொழுது மனைவி முன்னாடி போயிட்டாங்க, கணவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ சொல்லுங்கள், இப்போ இந்த மைனர் மாதிரி கலர் கலர் சட்டைலாம் போட்டு போகக்கூடாது, நீ வந்து ஒன்று வெள்ளை சட்டை போடு, இல்லைன்னா காவி சட்டை போடு அப்படின்னு அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. அப்புறம் இந்த கோயிலுக்கு போய் இந்த குங்குமத்திலலாம் தப்பி தவறி கூட கையை வச்சிடாதப்பா, நீ விதவன், சந்தனம் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. இங்க என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்போ வந்து மாறிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா இது எல்லாமே ஏன் பெண்கள் மேலேயே இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட். இங்க வந்து கலாச்சாரம் சமுதாயம் அப்படிங்கறதுலாம் வந்து மெஜாரிட்டியா இருக்கிறது வந்து ஆண்கள் மட்டும்தான். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்ப நான் ஒரு ரூல்ஸ் போறேன்னா அது எனக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டுப்பேன். அந்த மாதிரிதான் அதுவும். என்னங்க நியாயம்? இது ஏன் ஒருதலை பட்சமா இருக்கு? இது மாறுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.